அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மாலிகுலர் மாஸ் அப்படின்னா என்ன, ஒரு மாலிகுலோட மாலிகுலர் மாஸ் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்றது, இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாலிகுலர் மாஸ் இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தி சம் ஆஃப் atomic mass of the elements present in a molecule. Elements present in a molecule. Present in a molecule. It is obtained by multiplying of the atomic mass of each element. Atomic mass of each element. Each element by the numbers of atoms and adding them together. Molecular mass means the sum of atomic mass of the elements present in a molecule. ஒரு மாலிகுல் இருக்கக்கூடிய டோட்டல் ஆட்டத்தோட மாஸ் தான் நம்ம மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த மாலிகுலர் மாஸ் அந்த மாலிகுல்ல எப்படி வந்து கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா it is obtained by multiplying of the atomic mass of each element. அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்டோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ நம்ம மல்டிபிள் பண்ணனும் by the numbers of atoms. total numbers of atom into atomic mass value நம்ம ஆட் பண்ணோம் அப்படினா அதுதான் அந்த மாலிகுலோட மாலிகுலர் மாஸ். அப்ப மாலிகுலர் மாஸ் மீன்ஸ் என்ன அப்படினா ஒரு மாலிகுலோட டோட்டல் மாஸ் தான் நம்ம மாலிகுலர் மாஸ்னு சொல்றோம். அது எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படினா அந்த மாலிகுல் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் எலிமெண்ட் அதோட அட்டாமிக் மாஸ் வேல்யூவை நம்ம ஆட் பண்ணோம் அப்படினா அதுதான் அந்த மாலிகுலோட டோட்டல் மாலிகுலர் மாஸ். மாலிகுலர் மாஸ் நம்ம கால்குலேட் பண்ணனும் அப்படினா கண்டிப்பா நமக்கு எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். ப்ரீவியஸ் வீடியோல நம்ம 1 to 20 வரைக்கும் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படினா அதோட அட்டாமிக் மாஸ் ஈஸியா எப்படி மெமரியில வச்சிக்கிறது, தென் 21 to 30 வரைக்கும் எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ எப்படி மெமரியில வச்சிக்கிறது அப்படிங்கற ரெண்டு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு வந்து இந்த கான்செப்ட் பாத்தீங்க அப்படினா ரொம்ப 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 தெளிவா உங்களுக்கு புரியும். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படினா கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவோட லிங்க் இருக்கு. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படினா ஈஸியா அட்டாமிக் நம்பர் 1 to 30 வரைக்கும் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ ஃபிங்கர் டிப்ஸ்ல நீங்க வச்சிருப்பீங்க. அந்த அட்டாமிக் மாஸ் வேல்யூவை வச்சுக்கிட்டு இந்த மாலிகுலர் மாஸ் நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். இந்த மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நிறைய பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் H2 மாலிகுல். இதுல பார்த்தோம் அப்படினா ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஹைட்ரஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் பார்த்தோம் அப்படினா 1. அப்ப 2 into 1 2 யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ். இதுதான் இந்த H2 மாலிகுலோட மாலிகுலர் மாஸ். செகண்ட் ஒன் வாட்டர் மாலிகுல் H2O. இதுல பார்த்தோம் அப்படினா ஹைட்ரஜன் ஆட்டம் 2 இருக்குது, ஒரு ஆக்ஸிஜன் ஆட்டம் இருக்குது. அப்போ 2 into hydrogen atom plus 1 into oxygen atom. அப்போ 2 into
ஹைட்ரஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ பிளஸ் 1 இன்டு ஆக்சிஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த வாட்டர் மாலிகுலோட மாலிகுலர் மாஸ் வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். அப்போ 2 இன்டு ஹைட்ரஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ 1 பிளஸ் 1 இன்டு ஆக்சிஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ 16. 2 இன்டு 1 2 பிளஸ் 1 இன்டு 16 16. அப்போ 16 பிளஸ் 2 18 யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ். இதுதான் வாட்டர் மாலிகுலோட மாலிகுலர் மாஸ். Third one, CO2 மாலிகுல் கார்பன் டை ஆக்சைடு. இதுல பார்த்தோம்னா ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குது பிளஸ் 2 ஆக்சிஜன் ஆட்டம் நமக்கு இருக்குது. அப்போ 1 இன்டு கார்பன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ 12 பிளஸ் 2 இன்டு ஆக்சிஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ 16. 1 இன்டு 12 12 பிளஸ் 2 இன்டு 16 32. 12 plus 32 equal to 44 unified atomic mass. இதுதான் கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலோட மாலிகுலர் மாஸ். Fourth example, மீத்தேன் CH4. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குது பிளஸ் 4 ஹைட்ரஜன் ஆட்டம் நமக்கு இருக்குது. அப்போ 1 இன்டு கார்பன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ பிளஸ் 4 இன்டு ஹைட்ரஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ. இத ரெண்டுத்தையும் நம்ம டோட்டல் பண்ணோம்னா இந்த மீத்தேன் மாலிகுலோட மாலிகுலர் மாஸ் நமக்கு கிடைச்சிடும். அப்போ 1 இன்டு கார்பன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ 12 பிளஸ் 4 இன்டு ஹைட்ரஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ 1. அப்போ 1 இன்டு 12 12 பிளஸ் 4 இன்டு 1 4. 12 பிளஸ் 4 16 யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ். இதுதான் இந்த மீத்தேன் மாலிகுலோட மாலிகுலர் மாஸ். அடுத்து நம்ம எந்த மாலிகுலோட மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா எத்தனால். எத்தனால் மாலிகுலர் ஃபார்முலா C2H5OH. அப்ப இதுல பார்த்தோம்னா 2 கார்பன் ஆட்டம் இருக்குது. 2 இன்டு கார்பன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ பிளஸ் 5 இன்டு ஹைட்ரஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ பிளஸ் 1 இன்டு ஆக்சிஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ பிளஸ் again 1 இன்டு ஹைட்ரஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ. அப்போ 2 இன்டு கார்பன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் 12 பிளஸ் 5 இன்டு ஹைட்ரஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் 1 பிளஸ் 1 இன்டு ஆக்சிஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ 16 plus 1 into hydrogen atom atomic mass value 1. So 2 into 12 24 plus 5 into 1 5 plus 1 into 16 16 plus 1 into 1 1. 24 and 16 நம்ம கூட்டணும் அப்படினா 40 plus 5 45 plus 1 46 unified atomic mass value அல்லது atomic mass unit. இதுதான் இந்த எத்தனால் மாலிகுலோட மாலிகுலர் மாஸ். அடுத்து பொட்டாசியம் பர்மாங்கனேட். பொட்டாசியம் பர்மாங்கனேட் மாலிகுலர் ஃபார்முலா KMnO4. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொட்டாசியம் ஆட்டம் இருக்குது. அப்போ 1 இன்டு பொட்டாசியம் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ பிளஸ் 1 இன்டு மேங்கனீஸ் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ பிளஸ் 4 இன்டு ஆக்சிஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ. அப்போ 1 இன்டு பொட்டாசியம் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ 39 பிளஸ் 1 இன்டு மேங்கனீஸ் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ 55 பிளஸ் 4 இன்டு ஆக்சிஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ 16. அப்போ 1 into 39 39 plus 1 into 55 55 plus 4 into 16 64. அப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த KMnO4 பொட்டாசியம் பர்மாங்கனேட் மாலிகுலோட மாலிகுலர் மாஸ் நமக்கு வந்துரும். 64 39 55 4 plus 9 13 plus 5 18 க்கு 18 remaining 1
6 plus 1 7 plus 3 10 plus 5 15 158 யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ். இதுதான் இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இந்த மாலிகுலோட மாலிகுலர் மாஸ். அடுத்த மாலிகுல் HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ 1 இன்டு ஹைட்ரஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் பிளஸ் ஒரு குளோரின் ஆட்டம் இருக்குது. அப்போ 1 இன்டு ஒரு குளோரின் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ். அப்போ 1 இன்டு ஹைட்ரஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ 1 பிளஸ் 1 இன்டு குளோரின் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ 35.5. அப்போ 1 இன்டு 1 1 பிளஸ் 1 இன்டு 35.5 35.5. இப்போ 35.5யும் 1யும் நம்ம கூட்டணும் அப்படின்னா 36.5 யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ். இதுதான் HCl மாலிகுலோட மாலிகுலர் மாஸ். அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போற மாலிகுல் பார்த்தோம் அப்படின்னா சுக்ரோஸ். இதோட மாலிகுலர் ஃபார்முலா C12H22O11. 12 கார்பன் ஆட்டம், 22 ஹைட்ரஜன் ஆட்டம், 11 ஆக்சிஜன் ஆட்டம் இந்த சுக்ரோஸ்ல இருக்குது. அப்போ 12 இன்டு கார்பன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ பிளஸ் 22 இன்டு ஹைட்ரஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ பிளஸ் 11 இன்டு ஆக்சிஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ 12 இன்டு கார்பன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ 12 பிளஸ் 22 இன்டு ஹைட்ரஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ 1 பிளஸ் 11 இன்டு ஆக்சிஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ 16. 12 into 12 144 plus 22 into 1 22 plus 11 into 16 176. 144 plus 22 plus 176. இது மூணு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த சுக்ரோஸ் மாலிகுலோட மாலிகுலர் மாஸ் நமக்கு கிடைச்சிரும். 176 22 144. இத ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 2 8 plus 4 12க்கு 2 மிச்சம் 1 7 plus 1 8 2 10 14க்கு 4 மிச்சம் 1 1 2 3 342 யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ். இதுதான் இந்த சுக்ரோஸ் மாலிகுலோட மாலிகுலர் மாஸ். அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போற மாலிகுல் பார்த்தோம் அப்படின்னா குளுக்கோஸ். மாலிகுலர் ஃபார்முலா C6H12O6. இதுல பார்த்தோம் அப்படின்னா கார்பன் ஆட்டம் 6ம் ஹைட்ரஜன் ஆட்டம் 12ம் ஆக்சிஜன் ஆட்டம் 6ம் நமக்கு இருக்குது. அப்போ 6 இன்டு கார்பன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ பிளஸ் 12 இன்டு ஹைட்ரஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ பிளஸ் 6 இன்டு ஆக்சிஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ. அப்போ 6 இன்டு கார்பன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ 12 plus 12 into ஹைட்ரஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ 1 plus 6 into ஆக்சிஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ 16. இப்போ 6 into 12 72 plus 12 into 1 12 plus 16 into 64 96. இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த குளுக்கோஸ் மாலிகுலோட மாலிகுலர் மாஸ் நமக்கு வந்துரும். 96 12 72 2 4 10க்கு 0 மிச்சம் 1 10 11 plus 7 18 180 யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ். இதுதான் இந்த குளுக்கோஸ் மாலிகுலோட மாலிகுலர் மாஸ். நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏதாவது எழுத போகும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு மாலிகுலை கொடுத்துட்டு அதோட மாலிகுலர் மாஸ் வந்து கால்குலேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் அட்டாமிக் மாஸ் வேல்யூ. சோ அதுல இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் ஆட்டம் அதோட அட்டாமிக் மாஸ் வேல்யூவை நம்ம மல்டிபிள் பண்ணி டோட்டலா ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் அந்த மாலிகுலோட மாலிகுலர் மாஸ். இந்த மாலிகுலர் மாஸ் மெத்தட்ல நம்ம எந்த மாதிரியான மாலிகுலோட மாஸை வந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்லி கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த மாலிகுலோட மாலிகுலர் மாஸ் மட்டும்தான் இந்த மெத்தட்ல நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்போ
அயானிக் பாண்ட் மேக் பண்ணக்கூடிய அந்த மாலிகுலோட மாலிகுலர் மாஸ் எப்படி சார் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்முலா மாஸ் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி தான் அயானிக் பாண்ட் மேக் பண்ணக்கூடிய அந்த மாலிகுல்ஸோட மாஸை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா ரெண்டுமே சேம். மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தடு ரெண்டுமே சேம். இங்க மாலிகுலர் மாஸோட யூனிட் பார்த்தோம் அப்படின்னா யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் வேல்யூன்னு சொல்றோம். ஆனா ஃபார்முலா மாஸ் அயானிக் மாலிகுலோட மாஸை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கிராம் பர் மோல் அப்படின்னு நம்ம எழுதுவோம். இதுதான் ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். அதர்வைஸ் ரெண்டுத்தோட மாஸ் வந்து கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தேடு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே சேம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவோட லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். நான் உங்கள் சந்தோஷ்.